தம்பதிகள் தன்னுடைய திருமண வாழ்வை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். அன்னையுடைய பரிந்துரையின் பெயராக இவருடைய வாழ்வு நாளுக்கு நாள் அன்பிலும் அருளிலும் நல்ல பண்புகளிலும் வளர்ந்து வாழ்ந்து மற்றவர்களுக்கு உன்னதமான சாட்சிகளாக திகழ இவர்களுக்காக வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நுண்ணறிவாளர் ஓமைகளை புரிந்து கொள்வர். ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள் அவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளிப்பீர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீ பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுயல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முயங்கிற்று. பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலை பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளருமாகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில்
இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டுக்கு உணவருந்தச் சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கு முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் பொழுது உன் நண்பர்களையோ சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் பொழுது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்பொழுது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமை இல்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் பொழுது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவிலன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை அன்னையின் இனிய பக்தர்களே, நவநாளின் 3ஆம் நாளினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அன்னையின் பக்தர்களே மற்றும் இன்றிலிருந்து ஒரு புதிய வாழ்வை, இல்லற வாழ்வை மேற்கொள்ள இருக்கின்ற, தன்னுடைய அன்பின் பயணத்தை ஆரம்பிக்க இருக்கின்ற அன்பு தம்பதிகளே, நாம் அனைவருக்கும் இன்று ஒரே ஒரு செய்தி தான் சொல்ல விரும்புகின்றேன். அதை முதல் வாசகத்திலும் 3ஆம் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். அது என்னவென்றால், தாழ்ச்சி என்கின்ற உன்னதமான ஒரு பண்பு. தாழ்ச்சி, இந்த தாழ்ச்சி என்கின்ற இந்த பண்பானது அவ்வளவு சுலபமானது அல்ல. ஆனால் அந்த தாழ்ச்சி என்கின்ற பண்பை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தாழ்ச்சியோடு இருப்பதற்காக பழகிவிட்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து உயர்வையும், அனைத்து மகிழ்வையும், அனைத்து நலன்களையும் நாம் அதிகமாக, அற்புதமாக, அதிசயமாக பெற்றுக்கொள்வோம் என்பதுதான் உண்மை. மக்களே, திருச்சபை திருப்பணியார் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருடுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட் சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் மீது நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும், திருமணத்தின் ஏனைய கடமைகள் ஏற்றி நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். அன்பு மணமக்களே, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கே வந்திருக்கின்றீர்களா?
நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராயிருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபை சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஐரிஸ்வாடாகிய நான் ஜான் பிரிட்டோ என் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கமாக இருந்து மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபை முன்னிலையில் தெரிவித்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசை மீது நிறைவாய் பொழிந்தவராக இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கிறார். தந்தை மகன் தூயாவியானே ಆಮೇಲೆ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಹಾಗೂ ಪ್ರಾಮಾಣಿಕತೆ ಕುರಿತಾಗಿ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತೇನೆ. ಪಿತನ ಸುತನ ಮತ್ತು ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಾಮದಲ್ಲಿ ಆಮೇಲೆ. ஆவியானவர் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே திருமுன் கரம் இணைந்த இந்த மணமக்கள் தாம் அளித்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப மனம் ஒத்து வாழவும் உமது அருளின் பயனாக நன்மக்களை பெற்று அவர்களை இறை வழியில் நடத்தி செல்ல அருள் வரம் பொழிந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இத்திருப்பலியில் பங்கு கொண்டு மணமக்களை மகிழ்வுடன் வாழ்த்து வந்திருக்கும் இறை மக்கள் அனைவரும் தமது திருமண அருளை நினைவு கூர்ந்து
அதை புதுப்பித்து கொண்டு வாழ உமது அருள் பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் வாழ்வும் வளமும் ஆகிய இறைவா, நீரே வழியும் நிறைவும் நீரே. நாங்கள் இப்பொழுது செலுத்தி வந்த ஆற்றலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருளும். தூய ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தில் தங்களின் கரம் இணைத்து புதிய வாழ்வை துவங்கியுள்ள இந்த மணமக்கள் இவர்களை நிறைவுடன் ஆசிர்வதித்திருளும். இவர்கள் உமது அன்பின் சாட்சிகளாக இன்றும் நிறைவுடன் வாழ்ந்திட செய்திருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இம்மன மக்கள் மீது உமது ஆசை நிறைவாய் பொழிந்தருளும். உமது தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவள் இதயங்களை பற்றி எறிய செய்வராக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமையில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவை வலம் பெற செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பில் நீர் இவர்களுக்கு துணையாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவருடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கிறீர் என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் உமக்கு சாட்சிகளாக விளங்குவார்களாக. மேலும் வலிமை மிக்க முதுமை எய்திய பின் இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பனுடன் விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சி. Yeah.
சிரம் தாழ்த்தியவர் சிறப்பாசிரி பெருகும் புனித கன்னி மரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை இன்று நீங்கள் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வில் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மற்றும் புதிய தம்பதிகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய திருமணத்தை பெங்களூரே பார்க்குது. நீங்க எவ்வளோ செலவு பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு புண்ணியம் கிடைக்காது. அன்னை மரியாவின் திருக்கோயிலிலே இந்த புனித இடத்திலே இத்தனை மக்கள் சாட்சியாக நீங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ உங்களுடைய அடிகளை முன்வைத்து ஆரம்பித்திருக்கிறீர்கள். இத்தனை பேர் பார்த்துக்கிறேன், எல்லாம் சாட்சி தான். நாளைக்கு ஏதாவது சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இன்னும் 2 போகிறது அப்படின்னாக்கா பார்க்கறதுல துப்புவாங்க. அதனால ஒழுங்கா நல்லபடியா நல்ல வாழ்க்கையாக வாழுங்கள். நீங்கள் அன்பு, இரக்கம், பரிவு, பாசம், அமைதி, சமாதானம் உறவுகளை புதுப்பித்து வளமுடன் வாழ உங்கள் அனைவரையும் ஆயர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நிறைந்திருக்கின்ற குருக்கள் சார்பாகவும் நிறைந்திருக்கின்ற அனைத்து மக்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. அதே சமயத்தில் நம்முடைய அன்பு ஆயர் எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் சொல்றேன், துணை ஆயர் சூசைநாதன் அவர்கள் அருமையாக ஒரு திருப்பலியை இந்த மக்களுக்காக நிறைவேற்றி இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். குருமார்களும் கூட அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பாடல் குழுவினருக்கும் நன்றி. இப்பொழுது நம் அனைவரும் இந்த தம்பதியருக்காக ஜெபிப்போம். அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும் என்ற அனைவரும் தொடர்ந்து மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் ஆணையே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆவே
திருமணம் வாழ்க என்று வாழ்த்து பாடுவோம். அவர்கள் இந்த போற்றி புகழுவோம். மங்களம் 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 மங்களம். வாழ்கிறதே அதிகாரம் செல்வங்களை பெற்று தோன்றிடவே வாழ்கிறதே அதிகாரம் செல்வங்களை பெற்று தோன்றிடவே வாழ்வரும் மாட்டிடவே அன்னவரும் புகழிடவே பாடவரும் பாட்டிடவே அன்னவரும் புகழிடவே பொழிகிறோம் ஆசிரை வாழ்த்து பாடுவோம். வளர்ந்து போற்றி புகழுவோம். வாழ்த்து பாடுவோம். உள்ள அவ்வளோ பெரிய கேமரா வச்சு நார்மலாக கேமரா பார்க்குறேன்.